ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை கேப்ரியலா இப்போ பயங்கர கோவமா ஆவேசப்பட்டு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. எதனால ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க 3 படத்துல குழந்தையா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்பா படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 4ல வந்துட்டு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 80 நாளைக்கு மேல டிராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தற்போது சீரியல்ல நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சீரியல் வந்துட்டு பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் அடுத்தடுத்து பல சீரியல்ல புக் ஆகியும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இப்படி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வலைத்தளத்துல ஸ்லோ மோஷன்ல அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜூம் பண்ணி இல்ல ரொம்ப கவர்ச்சியா ஆபாசமா சித்தரிச்சு பல புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்துல வெளிவந்துகிட்டே இருக்கு. ஏன் மக்கள் எல்லாம் இப்படி மாறிட்டாங்க? ஆபாசம் அப்படின்றது பார்க்கவங்களுடைய கண்ணுல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்துல. அது ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. அதுவும் இந்த ஏஐ வந்த காரணத்தினால நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டு நல்லதுக்கு பயன்பட்டா பரவாயில்ல, இப்படி கெட்ட விஷயங்களுக்கும் பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றதே வந்துட்டு நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. தன்னுடைய ஆபாச படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளத்துல அதிக அளவுல வந்துட்டு ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அதை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்க காரணத்தினால தான் கேபி ரொம்ப கோவமா வந்துட்டு இப்படி பேசியிருக்காங்களாம். இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.